வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்புக்கான 2ஆம் பருவத்திற்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய வீடியோல நம்ம 6ஆம் வகுப்புக்கான முதல் பருவத்திற்கான புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ 2ஆம் பருவத்திற்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் அச்சீவர்ஸ்க்கான அப்ளிகேஷன் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோ சோர்சஸும் அவைலபிளா இருக்கு, டெஸ்ட்டும் அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயல் 1 பார்க்க போறோம். அதாவது டேர்ம் 2 பொறுத்த வரைக்கும் இயல் 4, சில புக்ல இயல் 4ன்னு இருக்கும், இங்கே இயல் 1. ஓகே, என்ன பார்க்க போறோம்னா மூதுரை. மூதுரை யார் எழுதுனது? ஔவையார். இதில் உள்ள புக் பேங்க் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், மாணவர்கள் நூல்களை எப்படி கற்க வேண்டும்? ஓகே, எப்படி கற்க வேண்டும்னா மாசற கற்க வேண்டும். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். குற்றம் இல்லாமல். ஓகே, அப்ப மாணவர்கள் நூல்களை எப்படி கற்க வேண்டும்? மாசற கற்க வேண்டும், குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம். இடம் பிளஸ் எல்லாம். ஓகே, இப்படிதான் பிரிச்சிருக்காங்க, இடம் பிளஸ் எல்லாம். இந்த இம்மும் ஏவும் எப்படி மாறுதுன்னா மேவா மாறுது. அதான் இந்த இடத்துல மாறி இருக்கு. சரியா? மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு பிளஸ் அற. மாசற என்ற சொல்லை எப்படி பிரிக்கிறாங்கன்னா மாசு பிளஸ் அற அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது குற்றம் பிளஸ் இல்லாதவர் அப்படின்னா இந்த இம்மும் ஈயும் சேர்ந்து இம் பிளஸ் ஈ எப்படி மாறுதுன்னா மீயா மாறுது. அப்ப இந்த இடம் குற்றம் இல்லாதவர் அப்படின்னு வரணும். சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்புடையார். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். துன்பம் வெல்லும் கல்வி. இதில் என்ன புக் பேங்க் கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். புக் பேங்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். மாணவர்கள் பிறர் தூற்றும்படினா என்ன? பிறர் குறை சொல்கிற மாதிரி நடக்கக்கூடாது, அதான் அர்த்தம். மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. ஓகே, நாம் யார் சொல்படி நடக்க வேண்டும்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். நாம் யார் சொல்படி நடக்க வேண்டும்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். இந்த கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை பிளஸ் பொருள் கைப்பொருள். இப்போ இங்கே பாருங்க, கை பிளஸ் பொருள் கைப்பொருள். இதை சேர்த்து எழுதும்போது அழுத்தமாக சொல்லணும், கைப்பொருள். கை பிளஸ் பொருள் கைப்பொருள். இதை ஈஸியாக சொல்லலாம். இம்மும் ஈயும் சேர்ந்து எப்படி மாறும்? மீயா மாறும். ஸோ மானமில்லா, மானமில்லா அப்படின்னு வரணும். ஓகே, அடுத்தது பாருங்க, கல்விக்கண் திறந்தவர். இதுல இருந்து என்ன கொஸ்டின் வருது பார்ப்போம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னன்னா ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவங்க பள்ளிக்கூடம் செல்லாததற்கு காரணமா. ஓகே, பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது பசி பிளஸ் இன்றி பசியின்றி. இந்த சி ஈவும் சேர்ந்து ஈயா மாறுது. ஸோ பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி பிளஸ் இன்றி பசியின்றி. படிப்பறிவு, படிப்பு பிளஸ் அறிவு படிப்பறிவு. இதான் படிப்பு பிளஸ் அறிவு படிப்பறிவா மாறுது. காடு பிளஸ் ஆறு காட்டாறு. காடு பிளஸ் ஆறு காட்டாறு. ஓகேவா? காடு, இந்த டூவும் ஆவும் சேர்ந்து இந்த இடம் இப்படி மாறுது. ஸோ காடு பிளஸ் ஆறு காட்டாறு. அந்த கோடிட்டேரங்கள் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க என்ன அறிமுகப்படுத்தினாங்கன்னா சீருடை திட்டத்தை யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா நம்ம காமராஜர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதாவது குழந்தைகள் பள்ளியில் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இப்போ மெல்லின எழுத்துக்கள் எது அப்படின்னா ஞஞன நமன. ஞஞன. மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஞஞன நமன இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு இன எழுத்து என்ன? காஞ ச. ஞாக்கு அடுத்தது ச, இதான் இதுக்கு இன எழுத்து. இந்த நாக்கு அடுத்தது த. ஓகேவா? இதான் இதுக்கு ஒரு இன எழுத்து. ஓகே, அடுத்தது இந்த இடத்துல இன்னுக்கு அடுத்தது நாக்கு அடுத்தது எது? க ஞ ச ஞ ட ந த. அப்ப இதுக்கு இன எழுத்து த. ஓகேவா? மாவுக்கு இன எழுத்து ப.
அப்போ இந்த நாவுக்கு இணை எழுத்து கிடையாது, ஏன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிருது. அப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு அடுத்தது இணை எழுத்து இதான், இதுக்கு இணை எழுத்து இதுக்கு இனமாக வந்துருச்சு. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இம்முக்கு இணை எழுத்து பா சொல்லியிருக்கு, அதுவும் வந்துருச்சு. இன்னுக்கு அடுத்தது நாவே திரும்ப வந்திருக்கு பாருங்க. அப்போ மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எதுனா கண்ணில். இதான் வந்து ஆன்சர். சரியா? எப்படி போட்டிருக்காங்கன்னு புரியுதா? மெல்லின எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் அதோட இணை எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். இணை எழுத்துக்கள்னா அதுக்கு பக்கமாக வர்றது, அதை வச்சு இதை போட்டிருக்காங்க. ஓகே, தவறான சொல்லை வட்டமிடுங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து வென்றான். இது எப்படி வந்திருக்கணும்னா வென்றான், இப்படி தான் வரணும். இந்த ரா தான் வரணும், மீதி எல்லாமே கரெக்டு, இந்த ரா தான் வரணும். சரியா? ஓகே, அப்போ இதான் ஆன்சர். அடுத்து பிழை, சொற்களை திருத்தி எழுதுக. தென்றல் 3 சுழியின் இருக்கு, அப்போ 2 சுழியின் தான் வரணும். இங்கே கண்டம் 3 சுழியின் வரணும். நன்றி அப்படின்ட்டு இருக்கு, இந்த ரீ வரணும். மண்டபம் அப்படின்னா 3 சுழியின் வரணும். சரியா? ஓகே, அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாம். இதெல்லாம் தேவையில்லை. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். காமராசர் பிறந்த நாள். காமராசர் பிறந்த நாள் அது எதை சொல்கிறோன்னா கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்கிறோம். காமராசர் பிறந்த நாளை நான் நம்பர் இங்கே போட்டுடுறேன். இது என்ன எந்த மந்தில் வந்து காமராசர் பிறந்த நாள் கொண்டாடுறோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஜூலை 15 வந்து காமராசர் பிறந்த நாள், அதை தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை என்ன சொல்கிறாங்க? ஆசிரியர் நாள். அப்போ செப்டம்பர் 5 வந்து ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாளை என்ன சொல்கிறாங்க? அப்துல் கலாம் பிறந்த நாளை மாணவர் தினம்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3, அப்போ அக்டோபர் 15. ஓகே, அடுத்து விவேகானந்தர் பிறந்த நாளை தேசிய இளைஞர் நாளாக சொல்கிறாங்க. அப்போ அதோட இது வந்து ஜனவரி 12 தான் வந்து தேசிய விவேகானந்தர் பிறந்த நாள், அதுதான் தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுறாங்க. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை நவம்பர் 14 குழந்தைகள் நாள். ஓகேவா? ஓகே, இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும், பார்த்துக்கோங்க. இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டுபிடி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஞா காவும் இணை எழுத்து தான், இன்னும் டூவும் இணை எழுத்து தான், இதுவும் இணை எழுத்து தான், இதுவும் இணை எழுத்து தான். பக்கம் மட்டும் வராது பாருங்கள், 2 ஒன்றா வந்திருக்கு, இது இணை எழுத்து கிடையாது. இது கரெக்டு, வெந்தயம் கரெக்டு, தந்தம் கரெக்டு, பஞ்சு கரெக்டு, இது 2 வராது. மஞ்சள் கரெக்டு. ஓகே, கம்பளம் கரெக்டு, இதுவும் கரெக்டு. இன்னுக்கு பக்கத்தில் இந்த பக்கமும் உள்ளதை எடுத்துக்கலாம். ஸோ காக்கை வராது. செங்கடல், தேங்காய், இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள், இதெல்லாம் இணை எழுத்துக்கள் கிடையாது. ஓகேவா? ஓகே, கீழ்காணும் சொற்களுக்கு இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான். சங்கு, நுங்கு, பிஞ்சு, வஞ்சம், பண்டம், சுண்டல், வண்டி எல்லாமே தான். பந்தயம், ஓகே, பந்தயம், பந்து, கற்கண்டு வராது. கற்கண்டு வரும், ஏன்னா கற்கண்டு வராது கிடையாது. தென்றல் வரும், நன்று வரும். சரியா? ஓகே, இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள். அடுத்தது காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார் யார் அப்படின்னா இந்த இதை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ காமராசர் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவர் சிறுமிகள். இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது? அவங்களோட நேர்மை. இந்த இதை பார்த்து சொல்லியிருக்காங்க. நேர்மை தான் இதோட விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மறுநாள் குழந்தைகள் வந்து காமராசர் மனம் எப்படின்னா, மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசரோட மனம் எப்படி இருந்துச்சுன்னா நெகிழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இயல் 2 பார்க்கலாம். நாசாரக்கோவை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பிறரிடம் நம்ம எப்படி பேசணும்? கடுஞ்சொல்ல பேசணும், இல்லை வன் சொல்ல பேசணுமா, கொடுஞ்சொல்ல பேசணுமா, இன்சொல்ல பேசணும். பிறரிடம் பேசும்போது நாம் இனிமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும். ஓகே, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை உடைமை. பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை உடைமை. பொறை உடைமைனா நம்ம வந்து பிறர் செய்யும் தீங்கை என்ன பண்ணிக்கணும்? பொறுமையாக பொறுத்து கொள்ள வேண்டும். அதான் பொறை உடைமை. ஓகேவா? அடுத்து அறிவுடைமை. இது எப்படி பிரிச்சிருக்காங்க? அறிவுடைமை, இதான் ஆன்சர். சரியா? இவை 8, இந்த வையும் ஏவும் சேர்ந்து இவை 8 அப்படின்னு மாறும். நன்றி அறிதல், நன்றி பிளஸ் அறிதல், இதான் ஆன்சர். தான் ஆன்சர். நன்றி அறிதல், நன்றி பிளஸ் அறிதல். பொறை உடைமை பொறை பிளஸ் உடைமை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே, அந்த இடம் தான் இப்படி மாறி இருக்கு. சரியா? அடுத்தது பார்ப்போம். கண்மணியே கண்ணுரங்கு. இது எப்படி பிரிச்சிருக்காங்க? பாட்டிசைத்து, பாட்டு பிளஸ் இசைத்து, இதுதான் டீயா மாறி இருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து சி.
கண்ணுறங்கு, கண் பிளஸ் உறங்கு, கண்ணுறங்கு. இந்த இன்னும் ஊவும் சேர்ந்து நூவா மாறிடுது. ஸோ கண்ணுறங்கு. அடுத்தது வாழை பிளஸ் இலை, வாழை இலை. இந்த இடம் தான் மாறி இருக்கு, வாழை இலை. கை அமர்த்தி, கை அமர்த்தி. அப்போ இந்த இது ஆன்சர் வரணும். கை அமர்த்தினா இதுதான் வரணும், கை அமர்த்தி, அமர்த்தி. அதை தான் பிரிக்கும் போது கை பிளஸ் ஆவா பிரிஞ்சிருக்கு. உதித்தனா தோன்றுறது. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ மறைந்த. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஆர்வக்குளாரில் உதித்த அப்படின்னு சொல்லிவிட்டு தோன்றியன்னு அடிச்சிருவோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கிறது தான் முக்கியம். ஸோ எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, மறைந்த. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். கதிர் முற்றியதும் நம்ம என்ன பண்ணுவோம்? அறுவடை தானே செய்வோம். உரமிடுவோமா, நடுவோமா, களை எடுப்போமா? கதிர் முற்றியதும் நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அறுவடை செய்வோம். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் என்ன மாவிலையால் தோரணம் கட்டுவாங்க. அதற்கு பேர் வந்து தோரணம். சரியா? பொங்கல் அன்று, பொங்கல் பிளஸ் அன்று, இதை இல்லும் ஆவும் சேர்ந்து பொங்கல் அன்று அப்படின்னு மாறும். போகி பண்டிகை அழுத்தி சொல்லணும், போகி பண்டிகைன்னு சேர்த்து சொல்லும்போது. ஸோ இதை பிரிக்கும் போது போகி பிளஸ் பண்டிகை, போகி பண்டிகை. சேர்த்து எழுதும் போது தான் இப்பு தோன்றும், பிரிக்கும் போது இப்பு இருக்காது. ஸோ அது வந்து இதெல்லாம் கிடையாது, ஏதான் ஆன்சர். பழையன கழிதலும் புதியன புகுதலும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா இந்த போகி பண்டிகையை தான் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து போகி பண்டிகை வரவேற்கும் நாளாக அந்த வரியை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை தர காண துன்பம் தரும். பச்சை பசேல்னு பார்க்கும்போது நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்கும். பட்டு போன மரத்தை காண்றப்ப துன்பம் தரும். சரியா? ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியம். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. சிரம்னா நம்மளோட உறுப்பை, தலையை தான் சொல்கிறாங்க, ஒரு உறுப்பு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதுதான், இந்த தலை தான் வந்து கரெக்டானது. சிரம்னா உறுப்பு, நம்மளோட தலையை தான் சொல்லுவாங்க. இலைக்கு வேறு பெயர் வந்து தழை, இலைக்கு மற்றொரு பெயர் தழை. வண்டி இழுப்பது காளை, இது வந்து காலை மாலை வேலை பொழுதுகளை சொல்கிறாங்க. வண்டி இழுப்பது இந்த காளை. கடலுக்கு வேறு பெயர் இந்த பறவை, இந்த பறவை வந்து பறக்கிற பறவை சொல்கிறது. பறவை வானில் பறந்ததுன்னு தான் சொல்லணும். கதவை மெல்ல திறந்தான், இந்த வரும். பூ வந்து மனம் வீசும், இந்த மனம்ங்கிறது உள்ளம். ஸோ இந்த மனம்ங்கிறது வாசனை, அதை சொல்கிறாங்க. புலியின் டேஸ், கண் வந்து சிவந்திருந்துச்சு. குழந்தைகள் பந்து விளையாடினர், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அடுத்தது வந்து திருக்குறள் பார்க்கலாம். விருந்தினர் முகம் எப்போது வாடும்னா, நம் முகம் மாறினால் விருந்தினர் முகம் மாறுமா. அதாவது அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது நம்ம மட்டும் போய் மறைச்சு வச்சு சாப்பிட்றது அது விரும்பத்தக்கது ஒன்று. அப்போ விருந்தினரை வந்து அது ஒரு திருக்குறள். இதுக்கேற்ற திருக்குறள் எதுனா பாருங்க. விருந்தினர் முகம் எப்போது வாடும்னா, இங்கே பாருங்க கேட்டிருக்காங்க பாருங்க. மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடுமா. அதே மாதிரி நம் முகம் மாறினால் விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். இப்போ அனிச்ச மலர் இருக்கு, அந்த அனிச்ச மலரை மோந்து பார்க்குறோன்னே அது வாடிடுதான். அந்த மாதிரி ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வர்றப்ப நம்மளோட முகம் சொல்லிச்சோம்னா விருந்தினருக்கு முன்னாடி அவங்களோட உள்ளமும் வாடிவிடும். அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? விருந்தினர் முகம் எப்போது வாடும், நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் என்பது எது? ஊக்கம் தான். நிலையான செல்வம்ங்கிறது எது? ஊக்கம். நிலையான செல்வங்கிறது எதை சொல்கிறாங்க? ஊக்கத்தை தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். அப்போ இதெல்லாம் என்னென்ன அழிந்துவிடும்? தங்கம் அழிஞ்சிரும், பணம் அழிஞ்சிரும், ஏக்கம்லாம் அழிஞ்சிரும். ஊக்கம் மட்டும்தான் நிலையான செல்வம். அதுதான் நம்மளோட முன்னேற்ற பாதைக்கு நம்மளை கொண்டு போகிறதே நம்மளுடைய ஊக்கம் தான். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஓகேவா? இங்கே பாருங்க, நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர், நமக்கு எந்த செயல் செஞ்சால் நன்மை தரும் அப்படின்னு ஆராயும் அறிவுடையவர்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள், அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருளுடைமை, பொருள் ப்ளஸ் உடைமை, இந்த இல்லும் ஊவும் சேர்ந்து லூவா மாறுது. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம் இப்படி மாறும். சரியா? பயன் ப்ளஸ் இல்லா, அந்த இன்னும் ஈயும் சேர்ந்து பயன் இல்லா அப்படின்னு மாறும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர். சரியா? ஓகே.
இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இக்குறளில் எதுகை மோனை சொற்களை எழுதியிருக்காங்க. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றா வரணுமா, அப்போ உள்ள இது இது வந்து சீர்மோனை. இப்போ அடிமோனையும் இருக்குது, இல்லை அடிமோனையும் இருக்குது, அடி எதுகை இருக்குது. அடுத்து மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க. இங்கே ஊ ஃபஸ்ட்டில் இது ரெண்டும் ஒன்றா இருக்குது, இங்கேயும் ஒன்றா இருக்குது. அதான் அந்த மாதிரி தான் எடுத்து எழுதணும். ஓகே, இங்கே அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து இந்த குறளை வந்து சீர்முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை, இப்படி வரணும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஊக்கம், ஆக்கம் அதர்வினாய் செல்லும், இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அசைவிலா, அசைவு இலா, குறள் படிச்சிருந்தா இது போடுவோம். ஊக்கம் உடையான் உலை, இது கேட்பாங்க. இது வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து இது அடிகளை சீர்முறைப்படுத்தி எழுத சொல்லி வந்திருக்கு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இப்படி தான் வரணும் திருக்குறள். ஓகேவா, இந்த மாதிரிலாம் வரும். அப்போ திருக்குறள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். திருக்குறள் எப்படி படிக்கணும்னா, நம்மளோட சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லேருந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படித்தா போதும். அதில் என்ன கொஷின் வரும். இந்த ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரோட ஆத்திச்சுடி. இது திருக்குறளோட எது உடைமை அப்படின்னா ஊக்கம்னு வந்துருச்சு. அப்போ உள்ளம் உடைமை, உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதான் ஆன்சர். சரியா? ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்? உள்ளம் உடைமை, உடைமை நில்லாது நீங்கிவிடும். இங்கே பார்த்தோம்ல, ஊக்கமே நிலையான செல்வம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆத்திச்சூடியில், ஊக்கமது கைவிடல். அப்போ ரெண்டுக்கும் அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இந்த வீட்டிற்கு வந்த வேலனை தந்தை அழைத்தார். உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே, பெயர் கொடுத்து விட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையப்பா, அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான், அவனுக்கு தான் பரிசு கிடைக்கும், எனவே நான் பெயர் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்பு தான். அதுக்கால் போட்டியில் வந்து கலந்துக்காமல் இருக்கக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும். ஸோ நீ போய் கலந்துக்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்போ அதுக்கும் இந்த 3 குறளுக்கும் என்ன சம்மந்தம்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைது உயர்வு. இதுதான் வந்து அந்த கதைக்கு ஏற்ற இது. அது என்னோட அண்ணா அர்த்தம்னா, தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப தான் நீர்ப்பூக்கள் வளரும். அது மாதிரி நம்ம ஊக்கம் நம்மளுக்கு எவ்வளோ ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கதைக்கு ஏற்ப நீ வந்து பரிசு வாங்கலைனாலும் பரவாயில்ல, போட்டியில் கலந்துக்கன்னு அப்பா சொல்கிறாரு. அப்போ ஊக்கம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இயல் 3 பார்ப்போம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எப்படி இருக்கும்னா, வீரமுடன் இருக்க வேண்டும். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணுமா, துன்பமாக இருக்கணுமா, அழுகையாக இருக்கணுமா? வீரமாக இருக்க வேண்டும். கல்லெடுத்து, கல் ப்ளஸ் எடுத்து கல்லெடுத்து. இந்த இல்லும் ஏவும் எப்படி மாறுதுன்னா லேவா மாறுது. நானிலம் எனும் சொல்லை பிரித்து கிடைப்பது 4 + நிலம் நானிலம். 4 + நிலம் நானிலம். அடுத்தது நாடென்ற, இது ஆன்சர். நாடு ப்ளஸ் என்ற நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி, இம்மும் ஏவும் சேர்ந்து மேவா மாறுது. ஸோ களம் ஏரி. அடுத்தது பார்க்கலாம். கதிர்ச்சுடர். கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் ப்ளஸ் சுடர் கதிர்ச்சுடர். கதிர்ச்சுடர் இது எப்படி எழுதுறாங்க? கதிர் ப்ளஸ் சுடர் கதிர்ச்சுடர். மூச்சடக்கி, மூச்சு ப்ளஸ் அடக்கி மூச்சடக்கி, மூச்சு ப்ளஸ் அடக்கி மூச்சடக்கி. பெருமை, பெருவானம், இதை வந்து மை விகுதி வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ பெருமை ப்ளஸ் வானம். அடிக்கும் அலை, அப்போ இம்மும் ஆவும் சேர்ந்து அடிக்கும் அலை அப்படின்னு மாறும். அடிக்கும் அலை அப்படின்னு மாறும். ஓகேவா? ஓகே, அடிக்கும் அலை, அடிக்கும் ப்ளஸ் அலை அடிக்கும் அலை. ஓகே, அடிக்கும் அலை வந்து எப்படி மாறும்னா அடிக்கும் அலைன்னு தான் மாறும். சரியா? இந்த இம்மும் ஆவும் சேர்ந்து மாவா மாறிடும். அடிக்கும் அலை. இது தவறான விடை. அடிக்கும் அலைன்னு தான் கொடுத்துருக்காங்க, இங்கே மலைன்னு வந்திருக்கு. ஸோ இது தவறு. ஓகேவா? அடிக்கும் அலை தான் வரணும். ஏன்னா இங்கே வந்து அலைன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சேர்த்து எழுதும் போதும் அலைன்னு தான் வரணும். போய் மலை வந்துடக்கூடாது. நான் தவறுதலாக சொல்லிட்டேன். அடிக்கும் அலை அப்படின்னு வரணும். ஓகேவா? ஓகே. விடிவெள்ளி, பாடல் வரிகளுக்கு ஏற்ப பிரித்துக. விடிவெள்ளி எப்படின்னா விளக்கு மாதிரி நம்மளுக்கு. மணல் வந்து எப்படின்னா பஞ்சு மெத்தை. நம்ம ஒரு மணலில் நடக்கிறோன்னா அது பஞ்சு மெத்தை போல் இருக்கும்.
புயல் வந்து எப்படி இருக்குன்னா ஊஞ்சல்னு அர்த்தம். புயல் வந்து ஊஞ்சலுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க. பனிமூட்டம் நம்மளை வந்து போர்வை மாதிரி கவர்ந்து கொள்ளுது. ஸோ அதுதான் 4. சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேட்பாங்க, கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அடுத்த கொஷின் பார்ப்போம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் என்னன்னு சொல்கிறோன்னா நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்படி கேட்பாங்க. இது கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. வீட்டுக்கு நம்ம தான் நுகர்வோர். நம்ம போய் வீட்டு பயன்பாடு நம்மளை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போய் பொருள் வாங்குகிறோம் கடையில். ஸோ நம்ம தான் நுகர்வோர். வணிகம் ப்ளஸ் சாத்து வணிகச்சாத்து, வணிகம் ப்ளஸ் சாத்து வணிகச்சாத்து. ஓகே, பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டமாற்று, பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் ப்ளஸ் அணு மின்னணு, மின் ப்ளஸ் அணு மின்னணு. இந்த இன்னும் ஆவும் சேர்ந்து நாவா மாறிடும். விரிவடைந்த, விரிவு ப்ளஸ் அடைந்த. சரியா, ஒரு இதை பார்க்கும்போது ஈஸியாக நம்ம வந்து பொறுத்துகைப்படலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கில சொல்லுக்கு என்னென்னா தமிழ் சொல். கரன்சி நோட் அப்படின்னா என்னன்னா பணத்தாள் அப்படின்னு அர்த்தம். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். கரன்சி நோட்னா என்ன? பணத்தாள். பேங்க் அப்படின்னா வங்கி, பேங்க்னா வங்கி. செக்னா காசோலை, செக்னா என்ன? காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. டிஜிட்டல் மின்னணு மையம், டிஜிட்டல்னா என்ன? மின்னணு மையம். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. ஓகே, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம், ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். உழைப்பே மூலதனம் பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது சுற்றெழுத்துக்கள்ல கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். என் வீடு, என் வீடு அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. யார் அவர், யார் அது அவர் யார் தெரியுமா அப்படின்னு என்ன சொல்லுவோம்? யார் அவர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். உன் வீடு எங்கே அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்து இந்த பாக்ஸ் பார்ப்போம். குறுக்கெழுத்து புதிர் பார்க்கலாம். சரியா, குறுக்கெழுத்து புதிர் பார்ப்போம். இடமிருந்து வளம், இடமிருந்து வளம் பார்க்கலாம். ஓகே. நானிலம் படைத்தவன், ரொம்ப முக்கியம். நானிலம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியது யார்? முடியரசன். நானிலம் படைத்தவன் என்ற பாடலை எழுதியவர் முடியரசன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுட்டிக்காட்ட பயன்படுவது சுட்டு எழுத்து, சுட்டிக்காட்ட பயன்படுத்துவது சுட்டு எழுத்து. அரேபியாவில் வந்து என்னத்தை இறக்குமதி செய்வாங்க? குதிரையை இறக்குமதி செய்வாங்க. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை பண்டமாற்று முறை. ஓகேவா, பண்டமாற்று முறை. காடும் காடும் சார்ந்த இடத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முல்லை அப்படின்னு சொல்லுவோம். தோட்டத்தை சுற்றி என்ன அமைக்க வேண்டும்? வேலி அமைக்க வேண்டும். மீனவர்களுக்கு மேகம் குடை போன்றது. மீனவர்களுக்கு மேகம் எப்படி? குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. 6ஆம் வகுப்புக்கான 2ஆம் பருவத்திற்கான புக் பேக் கொஷின் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் 6ஆம் வகுப்புக்கான 3ஆம் பருவத்துக்கான புக் பேங்க் கொஷின் பார்ப்போம். இதில் எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.